இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க இது நம்ம வீடியோ சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க வந்திருக்கிறது ஒரு 2 BHK வீடுல பிரம்மாண்டமான ஒரு 3 BHK வீடு. அது 3.5 சென்ட் இடத்துல 3 பெரிய பெட்ரூம்ஸ், பெரிய லிவிங் ஹால், கிச்சன், யூட்டிலிட்டி ஏரியா, வீட்டை சுற்றி நல்லா நடந்து வர மாதிரியான செட் பேக் ஏரியாவில் கொடுத்து பெரிய பார்க்கிங் ஏரியாவோட இந்த வீட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த வீட்டை சுற்றியுமே பாருங்களேன், ஃபுல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. இந்த ஏரியாவில் தண்ணி டேங்க் கட்டியிருக்காங்க. அது போக நல்ல தண்ணிக்கான கனெக்ஷன் இருக்குது. பக்கத்துலேயே மளிகை கடை இருக்குது. இந்த வீட்டிலேருந்து மேட்டுப்பாளையம் போகக்கூடிய அந்த மெயின் ரோடுக்கு நீங்கள் 1 கிலோமீட்டரில் ரீச் ஆகிடலாம். அது போக காலேஜ் ஒன்று இருக்குங்க. பைனியர் காலேஜ் பக்கத்தில் தான் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு. வீரபாண்டி பிரிவு பக்கத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க அந்த வீடு 3.5 சென்ட் இடத்துல அஃபோர்டபுளான பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க. தெற்கு பார்த்த மாதிரியான சைடில் கிழக்கு பார்த்த மாதிரி இந்த வீடு கட்டப்பட்டிருக்கு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக்கு மல்டி கலர் யூஸ் பண்ணி பிரம்மாண்டமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் அந்த கோல்டு வித் ரெட் கலர் தீமில் பிளெண்டான மாதிரியான ஒரு டெக்ஸ்சர் இருக்குது. இந்த சைடில் கிரே கலர் தீமில் ஸ்க்ராட்ச் ஃபினிஷிங்கில் ஒரு டெக்ஸ்சர் இருக்குது. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா உட்டன் பிளாங்க் வச்ச மாதிரியான ஒரு பெயிண்டிங் ஒர்க்கு செஞ்சு சிஎன்சி லேசர் டிசைன்ஸோட மல்டி கலரில் இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக் அட்டகாசமாக அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட பில்டப் ஏரியா 1250 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 3 பெட்ரூம்ஸ் கொடுத்து கட்டியிருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் கேட்டுங்க. இதையுமே ஹெவியான மெட்டலில் சிஎன்சி லேசர் டிசைன்ஸோட உங்களுக்கு ஹெவியான மெட்டலை ரெடி பண்ணி ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்றாலும் 10.4க்கு 19ங்கிற அளவில் நல்ல லென்த்தாக அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட போர்ட்டிகோ ஸ்பேஸ் ஒரு கார் 2 2 வீலர் சைட்லேயும் கூட ஒரு 2 வீலர் நிறுத்திக்கலாம். அந்தளவுக்கு நல்ல ஸ்பேசிஸான ஒரு போர்ட்டிகோ ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸ் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த ரைட் சைட் வாலுக்கு ஒயிட் வித் டார்க் பேட்டர்ன் வச்ச மாதிரியான ஒரு பார்டர் டிசைன்ஸ் கொடுத்து சீலிங் வரைக்குமே ஒரு 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபைட் டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அது போக சீலிங்கில் சன்சைடில் எல்லாம் நிறைய ஸ்பாட்லைட் மாட்டியிருக்காங்க. காம்பவுண்ட் வாலோட ஈஸ்டர்ன் சைடில் பகுதியில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இபி மீட்டர் பாக்ஸ்லாம் மாட்டிக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரியாக அமைஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் செட் பேக் ஏரியா இருக்குது. வீட்டு அந்த சைட்லேயும் செட் பேக் ஏரியா இருக்குது. இந்த வீட்டுக்கான மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சைடில் டிசைனர் கிளாஸ் மாட்டியிருக்காங்க. நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு இங்கே 2 படிக்கட்டு அமைஞ்சிருக்கு. அங்கேயுமே கிராஷி ஃபினிஷிங்கில் கிரானைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட நல்ல ஸ்பேசிஸாக அமைஞ்சிருக்கக்கூடிய லிவிங் ஹால். 16க்கு 16ங்கிற நல்ல ஸ்பேசிஸாக அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கு லைட் கலர் பேட்டர்னில் மார்பினேட் டிசைனில் நல்ல கிளாஷி ஃபினிஷிங்கில் வெர்டிஃபைட் டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. வால்ஸுக்கு ஃபுல்லாமே லைட் சாண்டில் வித் எல்லோ கலர் காம்பினேஷனில் டிஃப்ரெண்ட்டான பெயிண்டிங் ஒர்க் 3 சைடு வாலில் 1 சைடு வாலில் டார்க் தீமில் அமைஞ்சிருக்கு. இந்த சைடில் வந்து பூஜா திங்ஸில் பூஜா கபோர்ட் செஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஷெல்ஃப் கூட அமைஞ்சிருக்குங்க. ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. கடப்பாக்கள் வச்சு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட ஈஸ்டர்ன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணியிருக்காங்க. சாக்கெட் மாட்டிக்கிற மாதிரியும், அப்புறம் அந்த பைப் மேலேருந்து அந்த டிஷ் எல்லாம் மாட்டினோம்னா அந்த பைப்பில் எடுத்துக்கிற மாதிரி ஒரு பைப் கொடுத்துருக்காங்க. ஒயரில் எடுத்துக்கிற மாதிரி அந்த பைப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே விண்டோஸும் அமைஞ்சிருக்குங்க. ஒரு யூபிவிசி விண்டோ வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. அந்த சைடு மெயின் டோர் பக்கத்துலேயும் ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ அமைஞ்சிருக்குங்க இந்த லிவிங் ஹாலுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லிவிங் ஹால் பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்பேசிஸாக அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க வந்துக்கிறது வீட்டோட கிச்சனோட என்ட்ரன்ஸ்லேயும் உடன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரி ஒரு ஆர்ச் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அட்டகாசமாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட கிச்சன் 10க்கு 8ங்கிற அளவு அமைஞ்சிருக்கு. மேட் ஃபினிஷிங் டைப்பில் ஒரு 2x4 உடன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரியான டைல்ஸ் ஒர்க்கை அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. எல் டைப்பில் இந்த கிச்சனோட கவுண்டர் டாப் அமைஞ்சிருக்கு. கிளாஷி ஃபினிஷிங்கில் உபயோகப்படுத்தியிருக்காங்க. கிரானைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. சிங்க் வந்து கார்னரில் எஸ்எஸ்டியில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கிச்சனோட வென்டிலேஷனுக்கு ஒரு யூபிவிசி ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க. அது போக கிச்சனோட வால்ஸுக்கு ஃபுல்லாமே ஒரு கிரானைட் டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி 2x4 வெர்டிஃபைட் டைல்ஸ் பிளாக் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் அமைஞ்சிருக்குங்க. அட்டகாசமாக ஒரு பேட்டர்னில் ஒரு டைல்ஸ் கலர் காம்பினேஷன் சூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கார்னரில் சீலிங்கில் ஒரு எக்ஸஸ் ஃபேனும் மாட்டி வச்சுருக்காங்க கிச்சனுக்கு. அதே மாதிரி இங்கே சிலிண்டரில் கொடுத்தோம்னா அந்த பைப் வர மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கிச்சனோட பேக் சைட்லேயும் கடப்பாக்கள் வச்சு நிறையா ஸ்டோரேஜுக்கான ஷெல்ஃபும் ரெடி பண்ணியிருக்காங்க. லிண்டர் லெவல்லையும் ஆர்சிசி லேப்டாப் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் நீங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இங்கே வந்து சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்துலாம். லிவிங் ஹாலுக்கு பேக் சைடில் அது கிச்சனுக்கும் லிவிங் ஹாலுக்கும் சென்டரில் இங்கே வருதுங்க. 2 பெட்ரூமுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இது வந்து வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம். டோர் வந்து நீட்டான டிசைனில் ரெடிமேட் ஃபஸ்ட்டே போட்டு டோர் தான். நிலம் வந்து சால்வட்டுங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்கிற வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னி மூலையில் அமைஞ்சிருக்கு.
10/16ங்கிற அளவில் இந்த ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு எல்லா ரூம்ஸுக்கும் யூஸ் பண்ண மாதிரி ஒரே டைப்பில் பேட்டர்ன் அமைஞ்சிருக்கிற 2x4 வெர்டிபிலிட்டிஸ் தான். வென்டிலேஷனுக்கு இங்கே 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யூபிவிசி விண்டோஸ் தான். வால்ஸுக்கு இந்த ஒரு வாலில் மட்டும் டார்க் க்ரீன் கலர்லையும் மற்ற 3 சைடு வால்லையும் லைட் க்ரீன் கலரில் ஒரு பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே கடப்பாக்கள் வச்சு செல்ஃபும் அமைஞ்சிருக்கு. ஏசி மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் டென்டல் லெவலில் ஆர்சிசி லேப்டாப் அமைஞ்சிருக்கு. சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி நிறையா ஒரு ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. ஒரு ஸ்பாட்லைட்டும் மாட்டி வச்சுருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம். வெயிட்லெஸ் பிவிசி டோராக மாட்டி வச்சுருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 6.25 4.25 அளவு அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கு கிரே கலர் தீமில் ஆண்டிஸ்கி டைல்ஸு, வாலுக்கு லைட் ப்ரௌன் லைட் கிரே கலர் தீமில் ஃபுல்லாக சீலிங் வரைக்குமே 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸாக உபயோகப்படுத்தியிருக்காங்க. கீசருக்கு ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. அந்த கார்னரில் கீசருக்கு ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. அது போக காஸ்மெட்டிக்ஸில் வச்சுக்கிற மாதிரி நிறைய ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் தான் மாட்டி கொடுப்பாங்க. இந்த ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஆப்போசிட்டு தான் வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. டோர் சேம் அதே மாதிரி ரெடிமேட் ஸ்டெப் டோர் தான். ரெண்டு லெவலில் இங்கே ஆர்சிசி லேப்டாப் அமைஞ்சிருக்கு. அது போக இந்த பெட்ரூமோட வாலுக்கு வந்து டார்க் எல்லோ வித் ஆரஞ்சு கலரில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஒன் சைடு வாலில் டார்க் எல்லோ. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷனுக்கு ஒரு யூபிவிசி விண்டோ ஸ்லைடிங் டோர் டைப்பில் பெரிய யூபிவிசி விண்டோவாக அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குற இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவும் 6.25 4.25 அளவு தான் கொடுத்துருக்காங்க. சேம் ஆஸ் இட் இஸ் கடப்பாக்கள் வச்சு ஷெல்ஃபு டைல்ஸ் ஒர்க்கு எல்லாமே வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் அமைஞ்சிருக்கு. அடுத்து நான் வீட்டோட தேர்ட் பெட்ரூம் காமிச்சிடலாம். லிவிங் ஹாலோட நார்த்தன் சைட் வாலில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டுக்கான தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம்க்கான டோர் மட்டும் வேறு மாதிரி பேட்டர்ன் அமைஞ்சிருக்கக்கூடிய ரெடிமேட் ப்ளஸ் டைப் உட்டன் டோர். ஸோ இந்த தேர்ட் பெட்ரூமோட அளவு 10x8 அளவில் அமைஞ்சிருக்கு. இங்கே ஆர்சிசி லேப்டாப் வச்சு கொடுத்துருக்காங்க. ஏசிக்கான ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. வென்டிலேஷனுக்கு யூபிவிசி விண்டோஸும் அமைஞ்சிருக்கு. கடப்பாக்கள் வச்சு ஷெல்ஃபு கொடுத்துருக்காங்க. டைல்ஸும் சேம் அதே மாதிரி மார்பிள் டிசைனில் அமைஞ்சிருக்கக்கூடிய 2x4 வெர்டிஃபை டைல்ஸ் தான் அமைஞ்சிருக்கு. கிட்ஸ் பெட்ரூம், இது ஒரு கிட்ஸ் பெட்ரூம். இந்த லிவிங் ஹாலிலேருந்து யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு போகிறதுக்காக இந்த தேர்ட் கிட்ஸ் பெட்ரூம் பக்கத்துலேயே ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. இது உட்டன் டோர் தான். பெரிய யூட்டிலிட்டி ஏரியாவாக அமைஞ்சிருக்குங்க. வீட்டோட போர்ட்டிகோவிலையும் கூட இந்த நீங்கள் யூட்டிலிட்டி ஏரியாவை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து சம்ப் கட்டியிருக்காங்க. அது பக்கத்துலேயே போர்வெல் அமைஞ்சிருக்கு. போர்வெல்க்கான சுவிட்ச் வந்து டோர் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே நல்ல தண்ணியெல்லாம் வந்துச்சுன்னா இங்கே பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே ஹோஸ் மாட்டிட்டு இங்கேருந்து அப்படியே நம்ம கிச்சன் எடுத்துகிட்டு போய்க்கலாம் குடத்தில். இந்த சைடு செட்பேக் ஏரியா யூட்டிலிட்டி ஏரியாவோட சைடு செட்பேக் ஏரியாவில் வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இதுக்கான டோரையும் வெயிட்லெஸ் பிவிசி டோர் தான் மாட்டி வச்சுருக்காங்க. 4.25 4 அளவில் இந்தியன் கிளாஸ் டைப்பில் இந்த அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் எல்லாம் வச்ச மாதிரி மேட் ஃபினிஷிங்கில் டைல்ஸ் ஒர்க்காக ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டோட டெரஸ் போயிடலாம். டெரஸ்க்கு நம்ம வீட்டோட இந்த செட்பேக் ஏரியா இருக்கு இல்லைங்க, யூட்டிலிட்டி ஏரியாவோட செட்பேக் ஏரியாவிலேயே நம்ம போயிட்டு பார்த்துடலாம். போர்ட்டிகோ ஃப்ரண்ட் சைட்லேயே அமைஞ்சிருக்கு. டெரஸ் போகிற மாதிரி ஸ்டேர் கேஸ். அதுக்கு கீழேயும் இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த ஸ்டேர் கேஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் இன்வெர்ட்டரில் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் செஞ்சு வச்சுருக்காங்க. கீழே காமிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து டெரஸ் போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டேர் கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே ரெட் கலரில் டெரகோட்டா பெயிண்ட் உபயோகப்படுத்தியிருக்காங்க. அது போக சைடு வந்து ஹேண்டில்ஸ் வந்து எம்எஸ்டியில் அமைஞ்சிருக்கு. எலிவேஷனுக்கு டிசைன் காட்டுற மாதிரி இங்கே வந்து சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏறி வர இடத்துலையும் அந்த லேசர் கட் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. டெரஸுக்கும் அந்த வாட்டர் ப்ரூஃப் டெரகோட்டா பெயிண்ட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அந்த கார்னரில் வந்து 1000 லிட்டர்ஸில் 2 சின்டெக்ஸும் மாட்டி கொடுத்துருவாங்க. இதே மாதிரி வீடு நம்ம ஒரு வீடு போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ எடுக்கும்போது இந்த வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த வீடு ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ அந்த வீடு புக் பண்ணி அந்த வீட்லேயே குடி வந்துட்டாங்க. ஸோ 65 lakhsக்கு ஒரு 3 BHK வீடு 3.5 சென்ட் இடத்துல, அதுவும் மெயின் ரோட்லேருந்து 1.25 கிலோமீட்டர் தான் இருக்கும். மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து 1.25 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த வீடு வந்து லேண்ட் பில்டிங்கோட சேர்த்து அதே ப்ரைஸ் தான் 65 lakhs. அந்த வீட்டு என்ன ப்ரைஸ் போட்டோமோ அதே ப்ரைஸ் தான் 65 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு தனி போர் இருக்குது. இந்த வீட்டுக்கு நீங்கள் குடி வந்துட்டிங்கன்னா டேக்ஸ் பே பண்ணி இந்த வீட்டுக்கும் நல்ல தண்ணிக்கான கனெக்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக வந்துருச்சு, நீங்களும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து நேரடியாக விசிட் பண்ணுங்கள். இந்த வீட்டை பற்றி மற்ற என்ன டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னாலும் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க.
இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸோட அடுத்தடுத்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ரவி.